ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷெர்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ரெட் கலர் லிப்ஸ்டிக்கை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். பெண்களாக பிறந்த அனைவருக்குமே லிப்ஸ்டிக் என்பது பிடிக்கத்தான் செய்யும். லிப்ஸ்டிக்கில் எத்தனையோ நிறங்கள் உள்ளன. ஆனால் அவை அனைத்திலுமே சற்று கம்பீரமாக, அழகாக, தனித்துவமாக தெரியும் நிறம் என்றால் சிவப்பு நிற லிப்ஸ்டிக் தான். பார்ட்டி ஆகட்டும், ஆஃபீஸ் மீட்டிங் ஆகட்டும், கோயில் விசேஷம் என அனைத்து விதமான உடை அலங்காரத்திற்கும் மேட்சிங்காக இருப்பது சிவப்பு நிற லிப்ஸ்டிக். உடைக்கு ஏற்ற நிறத்தில் லிப்ஸ்டிக் இல்லாவிட்டால் கூட சிவப்பு நிறம் போட்டால் வித்தியாசம் எதுவும் தெரியாது. சரி, இந்த சிவப்பு நிற லிப்ஸ்டிக்கை உதட்டில் போடுவதற்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா என்ன? பலருக்கு லிப்ஸ்டிக்கை வேறு எப்படியெல்லாம் உபயோகிக்கலாம் என்ற யுக்தி தெரியாமல் இருக்கலாம். அவர்களுக்காகவே இந்த வீடியோ. போகும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மேக்கப் பொருட்களையும் எடுத்து செல்ல முடியாதல்லவா? அந்த மாதிரியான தருணங்களில் இந்த யுக்திகளை தாராளமாக கையாளலாம். கையில் ஒரு சிவப்பு நிற லிப்ஸ்டிக் இருந்தால் போதுமானது. வாருங்கள், இந்த மேக்கப் யுக்திகளை நாமும் தெரிந்து கொள்வோம். கன்சீலர் என்றாலே முகத்தில் ஆங்காங்கே உள்ள சிறு சிறு பருக்கள் மற்றும் கருமிகளை மறைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் லிப்ஸ்டிக்கை கூட ஒரு கன்சீலராக பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு முகத்தில் பருக்கள், கரும்புள்ளிகள் உள்ள இடங்களில் லிப்ஸ்டிக்கை தடவி மறைக்க வேண்டும். மிகவும் லேசாக தடவினால் போதும். அதிகமாக தடவி விடாதீர்கள். லிப்ஸ்டிக் அதிகமாக தடவிவிட்டால் கன்சீலர் கொண்டு அதை மறைப்பது கடினமாகிவிடும். லிப்ஸ்டிக் தடவிய பின்னர் அதன் மீது இப்போது சரும நிறத்திற்கு ஏற்ற நிறத்தில் கன்சீலரை தேய்க்கவும். இந்த முறையில் லிப்ஸ்டிக் தடவி மேக்கப் போட்டு பாருங்கள். லிப் பாம். உங்களது சிவப்பு நிற லிப்ஸ்டிக்கை லிப் பாமாக கூட மாற்றலாம். சிவப்பு நிற லிப்ஸ்டிக் உபயோகித்து சளிப்படைந்து விட்டால் அதனை பயன்படுத்தி ஒரு லிப் பாம் செய்யுங்கள். அதற்கு சிறிதளவு கொக்கோ பட்டரை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளவும். அதனோடும் சிறிது லிப்ஸ்டிக்கை சேர்த்து அவை உருகும் வரை சூடுபடுத்தவும். சூடு ஆறிய பின்பும் அதனை ஒரு டப்பாவில் ஊற்றி வைத்து கொள்ளவும். இப்போது சூப்பரான புதிய லிப் பாம் ரெடி. புதுநிற லிப்ஸ்டிக். பெண்களுக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், ஒரே நிற லிப்ஸ்டிக்கை வாரம் முழுவதும் அல்லது அடிக்கடி பயன்படுத்த நேரிடுவது. எவ்வளவு பயன்படுத்தினாலும் லிப்ஸ்டிக் அவ்வளவு சுலபமாக காலியாகாது. எனவே அதற்கான ஒரு சுலபமான வழியை தெரிந்து கொள்வோமா? அதுதான் மீதமுள்ள அல்லது அடிக்கடி பயன்படுத்தி லிப்ஸ்டிக்கை வேறு நிறத்தோடு கலந்து புது நிறத்தை உருவாக்குவது. லிப் பாம் தயாரித்த அதே முறையில் இரு நிறங்களை கலந்து புதுநிற லிப்ஸ்டிக்கை தயாரிக்கலாம். ஃப்ளஷ். லிப்ஸ்டிக்கை பயன்படுத்துவதற்கான அற்புதமான மற்றொரு வழி என்றால் ஃப்ளஷ் தான். அதனை பயன்படுத்துவதன் மூலம் கன்னங்களுக்கும் இயற்கை பொலிவு கிடைத்தது போன்ற தோற்றமளிப்பதோடும் கரும்புள்ளிகளும் மறைந்திடும். இதற்கு சிறிது சிவப்பு நிற லிப்ஸ்டிக்கை தொட்டு கைகளாலேயே கன்னங்களில் தடவி மேக்கப் பிரஷ் உபயோகித்தும் பரப்பிவிட வேண்டும். பின்னர் பவுடர் போட்டு கொள்ளவும். ஃப்ளஷ் இல்லாத சமயங்களில் லிப்ஸ்டிக்கை இப்படி உபயோகிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஐ ஷேடோ. சிவப்பு நிற லிப்ஸ்டிக்கை ஷேடோவாக உபயோகித்தால் அட்டகாசமாக இருக்கும். அடர்த்தியான சிவப்பு நிற லிப்ஸ்டிக்கை உதட்டிற்கும் போட்டுக்கொண்டு கண்களுக்கும் போட்டு கொள்ளலாம். கைகளால் அல்லது பிரஷ் உபயோகித்து ஐ ஷேடோ போட்டுக்கொள்ளலாம். அதன் மேல் ஹைலைட்டர் அல்லது கிளிட்டர் போன்றவை கூட உபயோகித்து கொள்ளலாம். லிப்ஸ்டிக்கை இப்படி உபயோகிப்பது நிச்சயம் ஒரு அற்புதமான அழகான வித்தியாசத்தை காட்டும். அவசர வேளைகளில் லிப்ஸ்டிக்கை நீங்கள் வேறு விதத்தில் கூட உபயோகித்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாது, சிவப்பு நிற லிப்ஸ்டிக்கை தவிர பயன்படுத்தாத மீதமுள்ள லிப்ஸ்டிக்குகளை கூட இப்படி உபயோகிக்கலாம். வீணாக தூக்கி எறிவதற்கு பதில் இப்படி செய்வதால் புதிய நிறத்திலான மேக்கப் பொருட்கள் கிடைத்தது போல் இருக்கும். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.